Good morning, students. 11th Chemistry, Unit 11, Isomerism in Organic Compounds. The term isomerism was given by Berzelius and it represents of existence of two or more compounds with the same molecular formula but different structure and properties. இந்த ஐசோமெரிசம் அப்படிங்கிற டேர்மை ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தவர் பெர்சீலியஸ். ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, டூ ஆர் மோர் கம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஒரே மாதிரியாக மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். பட் அது எதில் வேறுபடும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஆர் போத். ஒரே மாதிரியான மாலிகுலர் ஃபார்முலா இருந்தும் தே டிஃபர், ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வேறுபடும். அதை தான் நம்ம ஐசோமர்ஸ் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ட்வின்ஸ், ட்ரையாட்ஸ், டெட்ராட்ஸ். அதாவது ட்வின்ஸுனா தெரியும், ஒரே நேரத்தில் பிறந்த 2 பிள்ளைகள் இருக்கலாம், 3 பிள்ளைகளாக இருக்கலாம், 4 பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த மாதிரி ட்வின்ஸ், ட்ரையாட்ஸ், டெட்ராட்ஸ் இதுங்கெல்லாம் அதனுடைய உருவத்தில் ஒரே மாதிரி இருக்கும். பட் அதனுடைய கேரக்டர்ஸ், அதனுடைய செயல்பாடுகள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது அது வேறுபட்டு காணப்படும். அதே தான் இந்த ஐசோமர்ஸ். ஐசோமர்ஸ் அப்படிங்கிறது உருவத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய கேரக்டர்ஸ், மற்ற குணங்கள், பண்புகளில் வேறுபட்டு இருக்குது இல்லையா, அதுதான் ஐசோமர்ஸ். Here, the difference in properties of two isomers is due to difference in bond connectivity and spatial arrangement. Spatial அப்படின்னா இடம் மாற்றம், and the bond and the carbon connectivity. Here you see isomers. Isomersனா என்னது? சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஒரே மாதிரியான மாலிகுலர் ஃபார்முலாவை பெற்றிருப்பது. அதில் 2 வகையாக பிரிக்கலாம். கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டீரியோமர்ஸ். இந்த கான்ஸ்டிடியூஷனில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னா, செயின் ஐசோமர், பொசிஷன் ஐசோமர், ஃபங்க்ஷனல் ஐசோமர், மெட்டாமர்ஸ், டாட்டோமர்ஸ் அண்ட் ரிங் செயின். வெரஸ் இன் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், that is conformational, configurational, geometrical, optical. We shall see this one by one. The first one is constitutional isomers. அப்படின்னா என்ன அப்படின்னா, this type of isomers have same molecular formula but differs in their bonding sequence. அதனுடைய அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த பிணைப்பு, அதில் அது மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், செயின் ஆர் நியூக்ளியர். ஹியர் யூ சி CH3, CH2, 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 CH3. இது ஸ்ட்ரெயிட் செயின், நேரான செயினில் இருக்குது. பட் வேரஸ் திஸ் இஸ் பிரான்ச்டு. CH3, CH, CH3, CH2, CH3. இங்கே ஒரே பிளேன் நேராக இருக்குது, இங்கே பிரான்ச்டு இருக்குது. ஸோ இந்த செயினில் இது வேறுபட்டு இருக்கிறதுனால செயின் ஐசோமர்ஸ். நெக்ஸ்ட் யூ சி பொசிஷன் ஐசோமர்ஸ். பொசிஷன் ஐசோமர்ஸ், பொசிஷன் அப்படின்னா இடம். If different compounds belonging to the same homogeneous series with the same molecular formula and carbon skeleton but differ in their position. ஒரே molecular formula, ஒரே மாதிரியான கார்பன் skeleton இருக்குது, ஆனால் அதனுடைய இடம் மாறுபட்டு இருக்குது. CH3, CH2, CH2, CH, double bond CH2. இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா CH3, CH2, CH, டபுள் பாண்ட் CH, CH3. இது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் எத்தனை கார்பன் இருக்குது? 1, 2, 3, 4, 5 கார்பன் இருக்குது. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. அண்ட் வேரஸ் ஹியர் 3, 4, 5, 6, 7, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. 10 கார்பனும் 10 ஹைட்ரஜனும் 5 கார்பன் இருக்குது. That is their molecular formula is same
பட் அதனுடைய பொசிஷன் இங்கே டபுள் பாண்ட் இங்கே இருக்குது, இங்கே டபுள் பாண்டு இங்கே இருக்குது. ஸோ அதனுடைய இடம் இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது, இங்கே செகண்டில் இருக்குது. ஸோ அந்த இடம் மாறுபட்டு இருக்கிறதுனால திஸ் இஸ் பொசிஷன் ஐசோமெரிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள் இஸ் கிவன். இதுலேயும் இதனுடைய அந்த பிரான்ச் இந்த சிஎல் வந்து இங்கே ஃபஸ்ட்டில் இருக்குது, இங்கே செகண்டில் இருக்குது. அதே மாதிரி லுக் அட் திஸ் கீட்டோன், இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே இருக்குது, பட் வேறஸ் இங்கே செகண்டுக்கு அப்புறம் இருக்குது, தேர்டில் இருக்குது. ஸோ இதே தான் பொசிஷன் ஐசோமெரிசம். தேர்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது, லுக் அட் த ஃபங்க்ஷனல் குரூப். இங்கே ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ஆல்டிஹைடு, இயர் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் கீட்டோன். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா ஒரே மாதிரி இருந்தாலும் அதனுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பில் அது மாறுபட்டு இருக்கும்போது ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். யூ லுக் அட் தி எக்ஸாம்பிள்ஸ் ஹியர். இந்த ஃபங்க்ஷனல் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் ஹியர். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இது வந்து இங்கே வேறு ஃபங்க்ஷனல் குரூப், இயர் வேறு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாமெரிசம். This type of isomers is a special kind of structural isomerism. These arise due to the unequal distribution of carbon atoms. இந்த கார்பன் ஆட்டம் வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. இங்கே சி, இந்த ஓவுக்கு இந்த சைடு வேறு, இந்த சைடு வேறு மாதிரி இருக்குது. அது வேற இந்த ஓ இருக்குது இல்லையா, இந்த ஓவுக்கு இந்த சைடு கார்பன் அரேஞ்ச்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது, இந்த பக்கம் கார்பன் அரேஞ்ச்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால திஸ் இஸ் மெட்டாமெரிசம். Next one is tautomerism. It's a special type of functional isomerism in which a single compound exists in two readily interconvertible structures that differ markedly in the relative position at least one atomic nucleus, generally hydrogen. The two different structures are known as tautomers. See, நமக்கு டாட்டோனா வெவ்வேறு, ஒரே மாதிரி இருக்கும் பட் அது வெவ்வேறு விதமாக இருக்கும். Now look here, the triple bond here. This is hydrogen cyanide, CN. பட் இங்கே CN இருக்குது, பட் வேறஸ் NC. ஸோ அந்த ஒரே இது வெவ்வேறு, இரண்டு வெவ்வேறு the single compound exists to readily interconvertible structure, வெவ்வேறு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. CN வந்து இங்கே CN ஆகும், இங்கே NC ஆகும், வெவ்வேறு ஸ்ட்ரக்சரில் டாட்டூஸ் மாதிரி இருக்கிறதுனால இது டாட்டோமெரிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் triad system. Look at the triad system. This system is hydrogen atom oscillates between three polyvalent atoms. It involves 1,3 migration of hydrogen atom from one polyvalent atom to other within the molecule. The most important type of triad system is keto-enol tautomerism, and two groups of tautomerism are known as keto and enol form. இந்த ட்ரையாட் சிஸ்டமில் வந்து அந்த மைக்ரேஷன் வந்து 1லேருந்து 3ல் மைக்ரேஷன் நடக்குது. இந்த ஹைட்ரஜன் 1லேருந்து 3ல் நடக்குது. இங்கே ரெண்டு வடிவத்தை அது பெற்றிருக்கும். ஒன் இஸ் கீட்டோ ஃபார்ம், அதர் ஒன் இஸ் எனால் ஃபார்ம். யூ சி த மைக்ரேஷன் டேக்ஸ் பிளேஸ் 1 to 3. இங்கே அட் ஒன் ஸ்டேஜ் இட் இஸ் இன் கீட்டோ ஃபார்ம், இன் அட் another stage it is enol form. Next one is nitro acid tautomerism. Here you see this is nitride form and it is in nitro form. ON, Nக்கும் Oவுக்கு இருக்குது. ஸோ இங்கே இது நைட்ரைடாகவும் இங்கே நைட்ரோ ஃபார்மாகவும் இருக்குது. ரெண்டு வெவ்வேறு வடிவத்தினை பெற்றுள்ளது. ரிங் செயின் ஐசோமெரிசம், இது இங்கே ஜஸ்ட் ஓப்பன் செயினாகவும் இருக்கலாம், திஸ் இஸ் க்ளோஸ்டு செயினாகவும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ரிங் செயின் ஐசோமெரிசம். தி செகண்ட் டைப் இஸ் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம் இஸ் ஹாவ் சேம் பாண்ட் கனெக்டிவிட்டி பட் டிஃபர் இன் த அரேஞ்ச்மெண்ட். அது பாண்டு ஒரே மாதிரி இருக்கும் பட் அதனுடைய அரேஞ்ச்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தில் ஃபஸ்ட் ஒன் இஸ் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்,
You look at the geometrical isomerism, இது எல்லாமே என்னது ஒரே மாதிரி இருக்கும். பட் லுக் அட் தி அரேஞ்ச்மெண்ட். இங்கே CH3 இருக்குது, இங்கே CH3, இது ரெண்டும் ஒரு சைடில் இருக்குது. பட் வெரஸ் இன் இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட். அதன் அதன் பொசிஷன் வந்து வெவ்வேறில் இருக்குது. இங்கே cis2 பியூட்டேன் இருக்குது, இங்கே trans2 பியூட்டேன் இருக்குது. The next one is ozimes and ozo compounds. Restricted notation around CN, that is ozimes, gives rise to geometrical isomerism. Here syn anti are used instead of cis trans. அங்கே நம்ம cis trans அப்படின்னு சொன்னோம் இல்லையா, instead of this syn and anti அப்படின்னு சொல்லுவோம். So here you see anti, இது வந்து just opposite. இந்த OH இங்கே கீழேயும் இது மேலேயும் இருக்குது. பட் வேறஸ் ஹியர் யூஸ் இந்த OH மேலே போய் இது கீழே வந்துடும். ஸோ இது ஜஸ்ட் ஆன்டி, திஸ் இஸ் சின், சேம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். இந்த ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, த டிஃபர் ஒன்லி இன் த ரொட்டேஷன் ஆஃப் த பிளேன். அதாவது கம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல், அதற்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும். பட் அது எதில் வேறுபட்டு இருக்குன்னா அதனுடைய ரொட்டேஷன், அதனுடைய திருப்பு திறனில் வேறுபட்டு இருக்கும். அதை தான் நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டிக்கல் அப்படின்னா லைட்டு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் வென் வி பாஸ் அ லைட்டு, இந்த ஆர்டினரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒன் டைரக்ஷன் தான் இருக்கும். பட் வெரஸ் அது போலரைஸ்டாக இருக்கும்போது அது கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகும். அப்படி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகும்போது அது லெஃப்டில் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுன்னு சொல்லி பாசிட்டிவ் சைன், இல்லைன்னா டெக்ஸோ ரொட்டேட்ரி. ஸோ இட் இஸ் ரிப்ரசன்டட் பை L ஆர் பை சைன் N. Next one is enantiomers and optical activity. Enantiomers, you see, an optically active substance may exist in two or more isomeric forms. இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கக்கூடியது, இந்த லைட்டில் ஒளியில் ஆக்டிவாக இருக்கக்கூடியது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் ஐசோமெரிக் வடிவத்தில் இருக்கும். தே ஹாவ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் டிஃபர் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன். அது சுழலும் திசையில் வந்து மாறுபட்டு இருக்கும். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஆர் known as enantiomers and the phenomena is known as enantiomerism. Next one is the condition for enantiomers எப்படி இருக்கணும் அப்படின்னா, it is satisfied by 4 different substituent atoms. Now look at the example. Lactic acid is given. The valency is tetravalency கார்பனுக்கு. So here it is satisfied with carbolic acid, is methyl, here OH, இங்கே 4. So this is, now you see என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னா, it is satisfied by 4 different substitution. ஸோ 4 வெவ்வேறு சப்ஸ்டிடியூஷனால் அது சாட்டிஸ்ஃபை ஆகி இருக்கணும். அப்படி இருந்தால் அது அப்படி நம்ம கைரல் அப்படின்னு சொல்லுவோம். இது கைரல் அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு தான் இங்கே இந்த ஸ்டார் இருக்குது. அப்போ சி ஸ்டார் போடுறோம் அப்படின்னா அது கைராலிட்டி, தன்மையை காட்டக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ், மிரர் நமக்கு தெரியும். நம்ம மிரரில் நிற்கும் போது நம்ம ரைட்டு லெஃப்டாகவும் லெஃப்ட்டு ரைட்டாகவும், அதாவது இங்கே பாருங்கள் இதே இந்த OH அப்படியே இங்கே தெரியும். ஸோ திஸ் இஸ் த மிரர் இமேஜ். Detection of elements in organic compounds. Detection of elements is nothing but finding out the elements. இந்த detection of elements, அதில் first step is analysis of the elements. analyzeனா கண்டுபிடிக்கிறது, எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிடெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். எந்தெந்த எலமெண்ட்ஸ் அப்படின்னா மேஜர் ஒன்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், and the other ones are nitrogen, sulfur, halogens, phosphorus, metals like lithium, magnesium, zinc. These are the elements that we are detecting, finding out. First we shall see the carbon. கார்பனை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா,
the compound under investigation is organic, then no need test. அதாவது நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிற அந்த கம்பவுண்டு வந்து ஆர்கானிக்காக இருந்தால் இந்த கார்பனுக்கு டெஸ்ட்டு தேவையில்லை. ஏன்னா எல்லா லிவிங் சப்ஸ்டன்ஸ்லையுமே கார்பன் இருக்கும். ஸோ இஃப் த இன்வெஸ்டிகேட்டிங் எலமெண்ட் இஸ் கார்பன், if it is organic, then no need a test for the carbon. The second one is, if the given is organic or not ஆன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கம்பவுண்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறது அது ஆர்கானிக்கில் பண்ணுறோமா இல்லையானுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஆர்கானிக்காக இருந்தால் அது கார்பனுக்குரிய டெஸ்ட்டை பண்ண தேவையில்லை. தேர்டு, with few like carbon tetrachloride, that is CCl4 CS2, இதை தவிர others contain hydrogen. ஸோ இந்த ரெண்டு கார்பன் டெட்ராக்ளோரைடு இந்த CS2 தவிர மற்றதில் வந்து கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்கும். நெக்ஸ்ட் யூ சி கார்பன் டை ஆக்சைடு டெஸ்ட். கார்பன் டை ஆக்சைடுக்கு how to do the test. First we shall take the organic substance. அந்த organic substance கூட dry copper oxide ஆட் பண்ணுறோம். இந்த dry copper oxide ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹார்டு கிளாஸ் டியூப், நல்ல கடினமான உள்ள டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறோம். அதை நம்ம எதோட ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா தென் ஜாயினிங் இட் வித் அ பெண்ட் டெலிவரி டியூப். அதாவது அது டெலிவரி அப்படின்னா அது வெளியில் போகிறதுக்கு ஒரு வால்வு இருக்கணும். அந்த இது வந்து பெண்டாகி இருக்கணும். பெண்டாகி வெளியில் போகிறதுக்குரிய ஒரு டியூப் எடுத்து அந்த டியூபோடு இதை கனெக்ட் பண்ணுறோம். தென் அதை நம்ம எதுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா அந்த டெலிவரி வெளியில் போகக்கூடிய அந்த டியூப் இருக்குது இல்லையா, அந்த டியூபை நம்ம லைம் வாட்டருக்குள்ளே டிப் பண்ணி வைக்கிறோம். தொடுறது மாதிரி அதை வைக்கிறோம். ஸோ தென் அனதர் டெஸ்ட் டியூப், அனதர் டெஸ்ட் டியூப்பில் எடுத்து அதை நம்ம பெண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ வென் வி ஆர் ஹீட்டிங் இட் ஸ்ட்ராங்லி, if the lime water turns milky, அது லைம் வாட்டர் பால் மாதிரி ஆயிருக்கணும் நம்ம ஹீட் பண்ணும்போது. அப்படி இருந்தால் காப்பர் டை ஆக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதற்குரிய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா சி கார்பன் ப்ளஸ் 2CuO காப்பர் ஆக்சைடு. அப்படி இருந்தால் லைம் வாட்டர் மில்கி ஆனால் கார்பன் டை ஆக்சைடு இருக்குதுன்னு அர்த்தம். ப்ளஸ் அதுதான் 2Cu காப்பர் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு 2H ப்ளஸ் CuO அது வந்து எதுவாக மாறிடும் அப்படின்னா வாட்டராக மாறிடும். ரிமைனிங் உள்ள காப்பர் நமக்கு கிடைக்கும். அடுத்து இது காப்பருக்கு டெஸ்ட்டு. காப்பர் வந்து என்னவா மாறி இருக்கும், கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக மாறி இருக்கும். இதில் கார்பன் இருக்குது அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னா லைம் வாட்டர் டர்ன்ஸ் மில்கி. செகண்டு ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப்ஸ், அந்த டியூப்ஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது மேலே இன்னர் சைடு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கணும். முத்தாக அதில் தண்ணி மேலே இருந்தது, அந்த வாலில் சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா that shows hydrogen is present in this. Then afterwards water is collected on anhydrous copper sulfate. ஸோ காப்பர் சல்ஃபேட் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும்போது அதை நம்ம anhydrous நீரே இல்லாமல் இருக்கும். அப்போ அது ஒயிட் கலரில் இருக்கும். which turns blue. திடீர்னு அது ஹைட்ரஸ் நீர் படும்போது immediately it turns to blue color. So this confirms the presence of carbon and hydrogen. இதில் கார்பன் இருக்குது அப்படிங்கிறத லைம் வாட்டர் மில்கியில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத இந்த ட்ராப்லெட்ஸை வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்குரிய டெஸ்ட்டு தான் இந்த டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து we are detecting the
நைட்ரஜன், இந்த நைட்ரஜன் இருக்குதா எப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பை லெசைல் டெஸ்ட்டு. அதனால் என்ன அப்படின்னா லெசைன் சோடியம் ஃபியூஷன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் டியூப். அது அந்த டெஸ்ட் டியூப் அந்த நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம், பீஸ் ஆஃப் சோடியம். இந்த சோடியத்தை வந்து நம்ம கெரோசினில் ப்ரிசர்வ் பண்ணியிருப்போம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபில்டர் பேப்பர் அந்த பீஸ் ஆஃப் சோடியத்தை எடுத்து வி ஹாவ் டு ஜஸ்ட்டு wrap it. அப்போ அதில் உள்ள வாட்டர் அந்த அதர் கெரோசின் அந்த இதெல்லாம் இட் வில் பி சோக்ட் இன் த ஃபில்டர் பேப்பர். நமக்கு அப்போ நல்லா ஈரமில்லாத சோடியம் வி வில் கெட் இட். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வி ஹாவ் டு ஃபில் இட் இன் த ஃபியூஷன் டியூப். ஒரு சின்ன டியூப் இருக்கும், அந்த டியூபுக்குள்ளே வி மஸ்ட் place the sodium. Then we have to heat it. நம்ம ஹீட் பண்ணும்போது தி சோடியம் வில் மெல்ட். அதில் சப்போஸ் அது சோடியம் இருந்தது அப்படின்னா ஷைனிங் குளோபல்ஸ், அதாவது முட்டையாக நல்ல ஷைனிங்கில் சின்ன சின்ன குமிழாக நல்லா ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னா that shows the presence of nitrogen. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஷைனிங் குளோபல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இன் இட், நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை சேர்க்குறோம். ரெண்டையும் சேர்த்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் டில் ரெட் ஹாட், அது பயங்கரமாக நல்லா ரெட் கலரில் தகதகன்னு மின்னு வரையும் அதை நம்ம சூடு பண்ணணும். தென் plunge it in about 50 ml of distilled water. பிளஞ்சுனா நம்ம ஹீட் பண்ண அந்த டெஸ்ட் டியூப் இருக்கு இல்லையா, அதை 50 ml வாட்டருக்குள்ளே அப்படியே முக்கணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் that should be China glass because the China dish will be heat bearable. அந்த சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த China dish இருக்கணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் you break that test tube. அந்த பிரேக் பண்ணி அதில் உள்ள அது அப்படி ஒரு ஸ்ட்ரைக் ஒரு அடி அடித்தோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் டியூப் பிரேக் ஆயிரும். அதில் உள்ள சப்ஸ்டன்ஸ் எதராமல் அந்த சப்ஸ்டன்ஸ் எடுத்து பாயில் இட் ஃபார் 10 minutes. அந்த சப்ஸ்டன்ஸை அப்படியே எடுத்து நம்ம 10 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணணும். இந்த ஃபில்ட்ரேட் இஸ் நோன் அஸ் லெசைன் எக்ஸ்ட்ராக்ட், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ திஸ் இஸ் த திங். இந்த மெத்தடு வந்து இந்த லெசைன் ஃபியூஷன் டெஸ்ட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் நைட்ரஜன், ஃபார் சல்ஃபர் அண்ட் ஃபார் ஹாலோஜன்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆர் யூஸிங் திஸ் லெசைன் எக்ஸ்ட்ராக்ட் டெஸ்ட். The next test is test for nitrogen. ஸோ நைட்ரஜன் இருக்குதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த நைட்ரஜன் வந்து சோடியம் சயனைடாக மாறும். அப்படி சோடியம் சயனைடாக மாறுறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இட் ஷுட் ரியாக்ட்ஸ் வித் ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் ஃபெர்ரஸ் சல்ஃபேட் அண்ட் ஃபெர்ரிக் அயான். ஸோ புதுசாக அப்போவே தயாரித்த ஃபெர்ரஸ் சல்ஃபேட் அப்படி இல்லை அப்படின்னா ஃபெர்ரிக் அயானோடு அதை நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அது சோடியம் சயனைடாக மாறணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டுக்கு பதிலாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன கலரில் மாறும், ப்ரூசியன் ப்ளூ கலரில் மாறணும், அப்படி இல்லைன்னா க்ரீன் கலரில் மாறணும். அப்படி இந்த ப்ரூசியன் ப்ளூ கலர் க்ரீன் கலராக மாறினா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், elements of nitrogen இருக்குன்னு அர்த்தம். You shall see the equation for this. See the equation, sodium plus carbon. ஸோ இது சோடியம் சயனைடாக மாறுதுன்னு பார்த்தோம் இல்லையா, NaCN. அடுத்து ஃபெர்ரஸ் சல்ஃபேட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஃபெர்ரஸ் ஹைட்ராக்சைடு கிடைக்குது ப்ளஸ் சோடியம் சல்ஃபேட் கிடைக்குது.
Next one is detection of sulfur. சல்ஃபர் இருக்குதா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதே அந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்ட். லெசைன் எக்ஸ்ட்ராக்ட்னா என்ன? இந்த சோடியத்தை நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்பில் எடுத்து அதை நம்ம ஹீட் பண்ணி பிரேக் பண்ணி பாயில் பண்ணி ஃபில்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் லெசைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட். அந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்டை தான் நம்ம இப்போ சப்ஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். அந்த சப்ஸ்டன்ஸ் கூட ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு சோடியம் நைட்ரோப்ரூசைடு, அப்போவே தயாரித்த சோடியம் நைட்ரோப்ரூசைடு சேர்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் இருக்குதா அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து அதே அந்த லெசைன் எக்ஸ்ட்ராக்டோட அசிட்டிக் ஆசிட் சேர்த்தோம் அப்படின்னா அது பிளாக் ப்ரிசிபிடேட் கிடைக்கணும். அப்படி பிளாக் ப்ரிசிபிடேட் கிடைச்சது அப்படின்னா it shows the presence of sulfur. See the equation, CH3COO twice plus lead. சோடியம் சல்ஃபேட் சேர்க்கும்போது லெட் சல்ஃபேட்டாக மாறும். இப்போ பிளாக் கலரில் இருந்தால் இது சல்ஃபர் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இது பிளாக் கலராக மாறினது. ஸோ திஸ் இஸ் த ways that to identify few elements just like a carbon, hydrogen, sulfur, nitrogen, halogens and all. Next we shall see the test for phosphorus. So how to identify the phosphorus? A solid compound is strongly heated with, நம்ம அந்த சப்ஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ் எடுத்து சோடியம் கார்பனேட் அண்ட் பொட்டாசியம் நைட்ரேட் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணும்போது இந்த கம்பவுண்டு ஆக்சிடைஸ் ஆயிரும். ஆக்சிடைஸ் ஆகி என்னவா மாறும் அப்படின்னா சோடியம் பாஸ்பேட். அதை எக்ஸ்ட்ராக்டட் வித் வாட்டர் அண்ட் பாயில்டு, திரும்ப நமக்கு அந்த சோடியம் பாஸ்பேட்டை பாயில் வித் நைட்ரிக் ஆசிட், நல்ல கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்டோட பாயில் பண்ணும்போது பாயில் பண்ணி அது கூட அம்மோனியம் மாலிப்டேட் ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா கேனரி எல்லோ கலர் கிடைக்கும். அப்போ நமக்கு அந்த நல்ல வரியாக நல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த ரொம்ப பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் ப்ரிசிபிடேட் இருந்தது அப்படின்னா திஸ் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் phosphorus.